11/11 Mega Home Fest November 11 to 21st சேரா ஹோம் ஜங்ஷன் சுந்தராபுரம் கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். காலையில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு குட்டி பையன் செம்ம ஸ்பீடாக வந்தான் சைக்கிளில். குட்டி இவ்வளோதான் இருந்தான் அவன். வந்துட்டு கமல் கமல் எப்போ சீசன் 3 வருது அப்படின்னு உரிமையாக கேட்டான். February வந்து ஷூட் போகிறோம், மார்ச்சில் வந்து நம்ம அந்த சம்மர் டைமில் ஆர்ட் பீச் சீசன் 3 வருது. ஆமாம் 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 அப்படின்ற ஆமாம் உண்மையாவா? வசூல் ராஜாவில் வந்து அவர் கமல் சார் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த கேரக்டர் பண்ணார். பட் ஆனால் அவர் வந்து அது கம்ப்ளீட் வேறு ஜான்ரு, வேறு ஒரு இது. பட் வந்து அவர் ஒரு வயசு அதிகமான ஆளாக இருப்பார். இந்த இவங்களோட பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். உங்களையும் அமையாவும் இப்படி போவீங்க, நெருக்கமாக போவீங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் அபியோட தானே சேருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஸ் பண்ணி கேட்டாங்க. எனக்கு தெரியாது. ஆர்கே ஹாஸ்பிட்டல் விட்டு வேற எங்கேயும் இன்டர்ன் பண்ண போறீங்க? அதுதான் சஸ்பென்ஸ். நிறைய பேருக்கு வந்து அப்துல் அப்படின்றது தமிழ் சினிமாவில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, அங்கங்கே பண்ணாலுமே நோட்டபுளாக இருக்கும். அதை தாண்டி டெலிவிஷன் ஓடிடி பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து கமல் அப்படின்னு சொன்னாலே டாக்டர் கமல் வந்துட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு மாதிரி டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து புகுந்துட்டீங்க. சின்னத்திரை வெள்ளித்திரை எல்லாத்துலையும் கலக்கிட்டு இருக்கீங்க. காலையில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு குட்டி பையன் செம்ம ஸ்பீடாக வந்தான் சைக்கிளில். குட்டி இவ்வளோதான் இருந்தான் அவன். வந்துட்டு கமல் கமல் எப்போ சீசன் 3 வருது அப்படின்னு உரிமையாக கேட்டான். வரும்பா வரும் 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 இப்போ தான் இன்னும் எடுக்கல, வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஹோல்டாக ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வைடர் ஆடியன்ஸாக இருக்காங்க. நாங்கள் வந்து நான் கெஸ் பண்ணல. பர்சனலாக வந்து நான் ஆரம்பிக்கும் போது பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஓடிடியில் சீசன் 1 நல்லா போயிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் சீசன் 2க்கு வந்து இவ்வளோ பயங்கரமாக ரிசப்ஷன் இருக்குது. அதை தாண்டி வந்து ரொம்ப வேரிட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸு. இப்போ காலேஜ் பசங்க தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இது ஒரு கேட்டகரைஸே பண்ண முடியல. குட்டி பசங்க பார்க்குறாங்க, லேடிஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுமே நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் நிறைய பேர் கேபில் இருக்கிறவங்க வந்து ஷூட் முடிச்சுட்டு போகும்போது கேட்பாங்க, அடுத்த வாரம் என்னங்க ஆகும்? ஏங்க நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு என்னங்க தெரியும், நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் அம்மையா கூட சரிவீங்களா மாட்டிங்களா? ஏங்க வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கு தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம். நான் சொன்னால் உங்களுக்கு இதுவாகிடும், சஸ்பென்ஸ் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நல்ல ஒரு வெரி நல்ல ரீச் எனக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வல்லமை தாரைன்னு ஒரு சீரீஸ் பண்ணேன். அது வந்து அரௌண்ட் 8 எபிசோட்ஸ் மாதிரி ஒரு இது யூடியூப்பில் பண்ணோம். ஐ திங்க் அந்த கோவிட் முடிஞ்ச டைம்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி வந்து நிறைய லேடிஸ் அவங்க சைடு கூப்பிட்டு போன இது அதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட அந்த ரிட்டன்ஷன் டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய தடவை அவங்க பார்க்கறனால என் மூஞ்சி, என் பேர் எல்லாமே அவங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஆமாம், அந்த சேதுவனான்னு அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கமல் கேரக்டரும் அந்த மாதிரி வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் சீசன் 2னாலே உங்களுக்கு 2 பேர் அப்படியே டபுள் ஆக்ஷனாக போட்டு 2 பேர் ஒரு பக்கம் இந்த பக்கம் அமையா பார்த்து இந்த பக்கம் அபி வராங்க, அபி பேசுறதை பார்த்து அமையா பொசசிவ் வராங்க. ஆமாம், இதை யோசிச்சிங்களா நீங்கள்? ஏதாவது டிமாண்ட் பண்ணீங்களா? சொன்னாங்க டபுள் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த சீன்ஸ்லாம் எப்படி போகும், என்ன பண்ணுவாங்க, இந்த மாற்றுறது, இதை பற்றி எனக்கு தெரியாது. அதான் கரெக்டாக அந்த 2020 எபிசோட்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்த இது வந்து நம்மளுக்கு அடுத்து படிக்கும்போது தான் தெரியும், அடுத்த ஷெட்யூல் போகும்போது தான் தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. ஏன்னா ரியல் லைஃப்பில் எப்படி நம்மளுக்கு அடுத்து நடக்கிறது தெரியாதோ அந்த மாதிரி ஷூட் டைம்லேயும் அங்கே போனால் தான் தெரியும். ஃபுல் ஸ்கிரிப்டாக இருக்காரு. ஒரு ஷெட்யூலுக்கு அதுக்கான 20 எபிசோட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ அந்த 20 எபிசோடுக்கு அப்புறமா என்ன ஆக போகுது எங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அபி கூட சேருவாங்களா, அமையா கூட சேருவாங்கன்றது கூட எங்களுக்கு. ஸோ ஆன் த ஃப்ளோ போகிறது தான். அந்த ஷெட்யூல் வரும்போது தான் எங்களுக்கே தெரியும். எங்களுக்கே சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அது அங்கே போனோன்னு உங்களுக்கே நாட் ஓப்பன் பண்ணுற. பட் அந்த கரெக்டாக அந்த ஷெட்யூலுக்கு முன்னாடி வந்துடும் எல்லாமே. நம்ம ஷூட் போகிற முன்னாடியே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே. அண்ட் நிறையா அந்த லாஸ்ட் எபிசோட்லாம் வரும்போதுலாம் அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த தேர்ஸ்டே வர வரைக்கும் என்னால் தாங்க முடியாது, கையெல்லாம் உதறது, அப்புறம் மீம்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உங்களுடைய பேஜஸ்க்குமே ஷேர் ஆகிருக்கும். இப்போ எல்லாருமே தேர்ஸ்டே வந்து என்ன பண்ணுறாங்க, ரிப்பீட் வாட்ச் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ கையெல்லாம் நடுங்குதேடா, தேர்ஸ்டே ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் வர முடிஞ்சிச்சு, அந்த மீம்லாம் பார்த்தேன் நான், பயங்கரமாக இருந்தது. ஓகே. அண்ட் இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இப்போ உங்களுடைய கேரக்டர் இன்டர்ன் அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கல. சீசன் 3ல நீங்களா வந்து மெயின் கேரக்டராக உள்ளே வருவீங்க, இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தெரியாது. நான் சொன்னேன்ல, எங்களுக்கு வந்து 20 எபிசோட்ஸே எங்களுக்கு வந்து அப்போ வந்தால் தான் தெரியும். ஸோ அதனால அது நிறைய இது இருக்குது. இப்போ சீசன் 3 வந்து எப்போ போகுது, இது பண்ணுது, என்னோட டேட்ஸு, எனக்கு மற்ற படம், மற்ற ப்ராஜெக்ட்டு எல்லாமே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ சார்ட் அவுட் பண்ணி அவங்க ஃபிகர் அவுட் பண்ணி அவங்க பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக நல்லா தான் எடுத்துகிட்டு போவாங்கன்றதில் எந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. யா
அண்ட் நாங்கள் பார்த்த வரைக்குமே இது அரசியல் புரட்சியில் உண்மை தகவல்னே சொல்லிட்டாங்க, எல்லா டீமுக்கும் சொல்லிட்டாங்க போல. ஹார்ட் பீட் கேஸ்ட்டுக்கெலாம் February வந்து ஷூட் போகிறோம், மார்ச்சில் வந்து நம்ம இந்த சம்மர் டைமில் ஹார்ட் பீட் சீசன் 3 வருது, லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற. ஆமாம், உண்மையாவா? அது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், ஏங்க நிறைய அன்சர்டினிட்டி இருக்குங்க. ஏங்க 23 கேஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே வேற வேற, எல்லா பசங்களுமே வந்து ஒரு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வளர்ந்துட்டு வர இப்போ கார்த்திக் சார் மாதிரி, அனுமோல் மாதிரி ஆல்ரெடி படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆன எல்லா இதுவும் இருக்காங்க. ஸோ இது எல்லாம் அமையணும், நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் இது எல்லாமே கரெக்டாக இருந்து இது ரைட்டிங் ப்ராசஸ் கரெக்டாக முடிஞ்சு அது அப்ரூவ் ஆகி இது எல்லாமே இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் முதல்ல எப்படி இந்த வாய்ப்பு வந்துச்சு அப்படின்றது போயிடலாமா? நம்ம அதை தாண்டி நிறைய போயிட்டு நினைக்கிறேன். அது ஆமாம். சீசன் 1லேயே என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பட் அப்போ நான் வந்து வேறு படத்தில் பிஸியாக இருந்தேன். அது ஒரு 3 months 4 months இங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கேப்டன் மில்லர் போயிட்டு இருந்தது எனக்கு. அது மாதிரி இருந்ததுனால என்னால் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 2க்கு வந்து திருப்பி கால் வந்தது. அண்ட் சீசன் 1 நல்லா போச்சு, நல்லா இதுவும் இருந்தது. அண்ட் கரெக்டாக எனக்கும் வந்து ஒரு டைம் இருந்தது. ஒரு ஸ்டார்டிங் ஒரு போன ஜான் ஃபெப்ல தான் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ். அப்போது எனக்கு ஓரளவுக்கு டைம் இருந்தது. ஸோ என்னால் இன்வால்வ் ஆக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பக்கமும் பிஸியாக இருந்தது, இந்த பக்கமும் இதுவாக இருந்தது. பட் செம்ம ஓடி 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 பண்ணியாச்சு. அப்போ தான் இந்த சீசன் 2ஓட கால் அப்புறம் உள்ளே வந்தீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் சீசன் 2 கால் வந்துருச்சு. எனக்கு ஒரு ஜான் ஃபெப்ல கரெக்டாக ஷாம் ஃபோன் பண்ணார். அப்புறம் தீபக் வந்து முன்னாடியே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், என்னங்க இந்த மாதிரி இல்லைங்க உங்களை அங்கேயே நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், ராக்கி ரோலுக்குன்னு நினைக்கிறேன். வந்து முன்னாடியே நான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணலான்னு பார்த்துருந்தோம், நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க இந்த தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இல்லைங்க கமல் ரோல் இன்னும் இதுவாக இருக்குது, இன்னும் அது நேட்டிவான ரோலு, அது ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆன ஃபுல் இவங்க என்வரான்மெண்ட்டே வேறு ஒரு மாதிரி இருக்கும், அவர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு வேற ஒரு இது. ஸோ அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு ஸ்டோரி, பேக் ஸ்டோரி இருக்குது, அது இன்னும் வரல. பட் ஆனால் மற்ற இன்டர்ன்ஸோட அவர் வந்து கொஞ்சம் வயசு அதிகமாக இருப்பார், அவர் பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னாரு. அவர் சொன்னதே வந்து எனக்கு வந்து நான் கமல்னு பேர் வச்சது காரணமே வசூல் ராஜாவில் வந்து அவர் கமல் சார் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த கேரக்டர் பண்ணேன். பட் ஆனால் அவர் வந்து அது கம்ப்ளீட் வேறு ஜான்ரு, வேறு ஒரு இது. பட் தென் அவர் ஒரு வயசு அதிகமான ஆளாக இருப்பார், இந்த இவங்களோட பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த ஒரு இதோட இன்ஸ்பிரேஷனில் வந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆக்சென்ட் வந்து இப்போ ஊர்க்காரனா நான் கேட்டேன், அந்த ஊர்க்காரனா நம்ம ஆக்சென்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாமா, நான் கோயம்புத்தூர் ஆக்சென்ட் ட்ரை பண்ணுறேன், இல்லை திருநெல்வேலி ஆக்சென்ட் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆடிஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், சேனலுக்கு எது ஓகே ஆகுதோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி நாங்கள் இந்த கோயம்புத்தூர் ஆக்சென்ட்லேயும் பண்ணோம், திருநெல்வேலி ஆக்சென்ட்டு, மதுரை நம்ம நார்மல் தமிழ் எல்லாமே பண்ணோம். அவங்களுக்கு வந்து அந்த திருநெல்வேலி ஆக்சென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து இவெண்ட் வித் தட். ஓகே. அது அருண்மாதேஷன் அவர் சொல்லும் போது வந்து அடுத்து டிசி பண்ணுறாப்புல. ஆமாம் ஆமாம் இருக்கீங்களா ஐயா? நீங்கள் பேசுனீங்களா இந்த பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சா? எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கால் வரும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது, இளையராஜா சார் ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது, அதில் நான் இருந்தேன். அதில் ஒரு நல்ல பயங்கரமான ரோலே இருந்தது. அது ஷூட் ஏதாவது போச்சா? அதுக்கு இல்லை ஷூட் எதுவும் போகல. அது வந்து தே டோல்ட் நான் கண்டினியூ பண்ணுவோம், பட் லேட்டர் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டார் கற்றுக்க சொன்னாங்க, நான் கிட்டார் கற்றுக்கிட்டேன் அதுக்காக ஓரளவுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து தே டோல் நடக்கும் கண்டிப்பாக, வில் கோயிங் ஃபார் சம் அதர் திங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் தேர் வில் பி கால். ஓகே. அண்ட் நிறைய இந்த லவ் இந்த ஸ்டேட்டஸ் போடுற பசங்க எல்லாம் பண்ணும்போது உங்களையும் அமையாவும் இப்படி போவீங்க, நெருக்கமாக போவீங்க. அப்புறம் திடீர்னு வந்து வந்துடுவாப்புல கமல். என்ன இது கமலுக்கு தைரியம் சொல்றது, நாங்கள் வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த வாட்டியே தைரியம் திரட்டி 3ஆவது சீசனில் ஏதாவது பண்ணுங்க. ஏங்க அது வந்து அது அவங்களோட இயல்பு அதுதானே, அந்த கேரக்டர். ஆமாம், அந்த கேரக்டரா கமலோட இயல்பு அதுதான். ஸோ அதான் அந்த அபி உசுப்பேத்தி போய் அந்த இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் அபியோட தானே சேருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஸ் பண்ணி கேட்டாங்க. எனக்கு தெரியாது என்ன பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சீனே வந்து ஒரு பயங்கரமாக அது எடுக்கிறதே வந்து ஒரு இதுவாக தான் இருந்தது, சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா 2 பேரும் ப்ரிப்பேர் லைக் அது இது பண்ணணும். இவர் தான் அப்துல் சார் தான் அந்த சீன் டைரக்ட் பண்ணார். ஸோ இமேடி இன்ஷூர்ட் அதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே கண்ணா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கண்ணா சார், என்ன சார் பண்ணுறது, இதுக்கு மேலே எங்கே சார் வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மேக்கிங்கே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் லைட்லாம் போட்டு அந்த செட்டப்பே இருக்காது, ஜென்ரலாக இருக்காது. அந்த பர்பிள் லைட் அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இதெல்லாம் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு 2 அட்டம்ப்ட்லாம் பண்ணி காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து ஒரு ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த எனக்குன்னு இருந்த ஒரு பீக் ரொமான்ஸ் சீன் தான். அதில் வந்து அந்த சீன் மட்டும் தான் நினைக்கிறேன். நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சு, நிறைய பேர் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆச்சு. அப்புறம் அவங்க வந்து அபி வந்து யவ் கமல் கூப்பிடுறது அந்த விஷயம்,
அதெல்லாம் இதுவாச்சு. அந்த ஆக்சென்ட் நிறைய பேருக்கு புரிஞ்சு அந்த ஆக்சென்ட்டோட அந்த இன்னசென்ஸோட வந்து கமல் லவ் பண்ணுறது அதுவும் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. அது ஒரு ஒரு பேரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்கல்ல. ஆமா இப்போ ஆமா யோகியும் இவரும் ராமும் அந்த பண்ணுற அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அர்ஜுன் ரீனா அவங்களோடது வந்து வேற ஒரு இது இருக்கும். ஓகே. அண்ட் நிறைய கேட்டு இருக்கிறது அந்த விஜய் ரதி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமா. ரீனா அர்ஜுன் இந்த பேரை பற்றிலாம் கேட்டே இருப்பாங்க. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருக்கும், இவங்கள பற்றிலாம் பேசும்போதுலாம் அங்கே உள்ளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, என்ன இப்படி போயிட்டு இருக்க ரெஸ்பான்ஸ் இந்த வாரத்துக்கு நான் எபிசோட்லாம்? இல்ல அது அது அப்படி இருக்கிறதோட பிஸியா தான் போகும் ஷூட். டக் டக் டக்னு அது பண்ண ஏன்னா அது எப்படி இருக்கும்னா அவங்களுக்கான சீக்வன்ஸ் போகுது அப்படின்னா வந்து நாங்க அது வரைக்கும் நாங்க இங்கே அரட்டை அடிச்சிட்டு இருப்போம் ரூம்ல எல்லாம் பேசிட்டு ஜாலியா நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். டக்குன்னு அங்கே எங்களோட சீன்ஸ்னோட நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி நாங்கள் இது போகிறோம். ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஒரு காம்படிட்டிவாக தான் இருக்கும். நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் பாருங்க, நம்ம இதை இப்போ பண்ணலாம். ஓகே. போட்டி பயங்கரமாக ஷூட் வந்து இன்டென்ஸாக தான் போகும். அது ஒரு இதுவாக இருக்கும். மற்ற நேரம் அதான் அந்த டைம் இன்டென்ஸாக போகும். மற்ற நேரம்லாம் நாங்கள் செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு தான் இருப்போம் முக்கால்வாசி. உங்களோட தோஸ்து யாரு அங்கே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி? எனக்கு வந்து அக்ஷதா நிலோஃபர், அக்ஷதா, கிரண், ராமு, யார் ஒருத்தர் பேர் சொல்லிட்டா ஒருத்தர் பேர் சொல்லினா சண்டே ஆயிரும். இவ யோகி அப்புறம் யோகலக்ஷ்மி, இவங்க ரோஷினி, எல்லாருமே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரே ரூமில் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். ஒரே பேசிக்கிட்டு அப்படி தான் இருப்போம். அண்ட் ஒரு பிக்சர்ஸ்லாம் காட்டுறீங்க, ஒரே பிக்சர் தான், குரூப் ஃபோட்டோ தான். அந்த குரூப் ஃபோட்டோவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தோணும். டக்குன்னு இந்த ஃபோட்டோவை காமிச்சோடனே உங்களுக்கு யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் பேசலாம். யார் பற்றி பேசுறதுனா ராம் வந்து ரொம்ப அவன் வந்து எனக்கு ராம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நவீன் கேரக்டர் ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக இருப்பான். அவன் வந்து ஒரு வெர்சிட்டலான ஆளாக இருப்பான். கிட்டார் எடுத்துகிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அவன் கேலிகிராஃபி பண்ணுவான். நம்மளுக்கு அவனை பார்க்கும்போது அதே மாதிரி செல்ஃப் மேக்கப்பும் சூப்பராக பண்ணிட்டு போயிடுவான். பிளெண்டர் எடுத்துகிட்டு வந்து அழகாக அவனுக்கு என்ன ப்ரோட்டீன் சோர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து இது பண்ணி அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் ஒரு இப்படி இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அவன் அவ்வளோ ப்ராப்பராக இருப்பானா நம்மளை நிறைய கொஸ்டின் கேட்க வைக்கும். அவன் அதாவது விளையாட்டாக இருப்பான், ஜாலியாக இருப்பான், ஆனால் அவன் வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பான், டிசிப்ளின்டாக இருப்பான். சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு ஏதோ இது வரைக்கும் போனான். ஆமாம், பின்னாடி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தா நிறைய அந்த மாதிரி நிறைய அவ்வளோ மல்டிவர்சிட்டியெல்லாம் இருக்காங்க. இந்த லைக் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம வந்து பயங்கர சீரியஸாக இதுவாக நிறைய ஒர்க் பண்ணிட்டோம். பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லார் கூடயும் நிறைய பேர் பார்த்துட்டோம். பட் ஆனால் இப்போது அடுத்து வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஒரு லெவலில் எக்யூப்டாக இருக்காங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எவ்வளோ எக்யூப்டாக இருக்காங்க பார்க்கும்போது நம்மளை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நான் பார்த்து எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி விஷயம் இன்ஸ்பயர் பண்ணது. நான் அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி வேர்சிட்டியில் நம்ம அதை தாண்டி பண்ணணுன்றத நிறைய விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். அதுமாதிரி எனக்கு பர்சனலாக வந்து ராம் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அது தாண்டி கிரணும் அப்படி தான். கிரண் அதான் சொல்கிறேன், எனக்கு இவனுங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இது பண்ணதே என்னென்னா லாஸ்ட் 1 இயர் வந்து எனக்கு நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டேன். சரி, இதை நான் முன்னாடி இவனுங்க வயசுலேருந்தே நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கட்டும். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி லேட், பட் பரவாயில்ல, இட்ஸ் நெவர். இப்போ இந்த டைமில் இதுலேருந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு வேறு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைம் இருக்குது. அப்போ ஒரு சும்மா இருக்கும்போது நான் படம் மட்டும் தான் பார்ப்பேன். என் ஐபேட் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் படம் பார்ப்பேன். சும்மா இருந்தாலும் படம் பார்ப்பேன், வீட்டுக்கு போனாலும் படம் பார்ப்பேன். எப்போவுமே படம் சீரீஸ் எனக்கு அது மட்டும் தான் பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் இவனுங்க அதை தாண்டி அவனுங்க ட்ராயிங் பண்ணுறானுங்க, இது பண்ணுறானுங்க, கேலிகிராஃபியில் பயங்கரமாக இது பண்ணுறான், அவன் கிட்டார் வாசிக்கிறான், ஒரு புத்தகம் படிக்கிறானுங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம டேக்அவே அவங்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு டேக்அவே எனக்கு அந்த பாய்ஸ் கூட இது பண்ணது. பரவாயில்ல, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறானுங்க அப்படின்றது எனக்கு அதை தான் சொல்கிறது. எனக்கு இன்ஸ்பயர் ஆகி நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. ஓகே. அண்ட் நிறைய நீங்கள் பர்சனலாக உங்களுடைய கேரக்டர்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த சீரீஸில் போகும்போது யாருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுடைய அந்த ஆர்க் இருக்குன்னு எழுதுறது நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி? நல்ல ஆர்க் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டருக்குமே ஒரு நல்ல ஆர்க் இருக்கும். யாருமே சீசன் ஆரம்பித்து எண்டு வர வரைக்கும் ஒரே மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். கிரணுக்கு ஒரு ஸ்டார்டிங் அவனுக்கு வேறு ஒரு மாதிரியாக ஒரு கோவக்காரன், இது பண்ணுறேன், சண்டை போடுறவன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து அப்புறம் அவனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சைடு இருக்கும். இவளுக்கு வந்து விளையாட்டு பிள்ளையாக இருப்பா. அதுக்கப்புறம் அவள் ஒரு சீரியஸாக ஆவாள், நிலோஃபர். அண்டு இவளுக்கு யோகலக்ஷ்மிக்கு வந்து அந்த சீசன் 1ம் சரி 2வும் சரி அவளுக்கு ஷீ நோஸ் அபவுட் ஹர் செல்ஃப். அவள் கெத்துங்கிறத வந்து அவள் இது பண்ணுற விட்டு கொடுக்காத ஒரு ஆள்.
ஸோ எல்லாருக்குமே இப்போ நவீனுக்கு வந்து அவனுக்கு வேறு வேறு ட்ரான்சிஷன் இருக்கும், மானசா கூட இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேரக்டர் வந்து பிரீத்தம் கேரக்டர். அது ஹாஃப் சீசன் தான் அவருக்கு வந்திருந்தது. டிஎம்கே அவர் ப்ளே பண்ணியிருந்தார். சூப்பராக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். அண்ட் அவரோட அந்த இது வந்து சூப்பராக இருக்கும். இஸ் நாட் அ பேட் பர்சன், இஸ் நாட் அ பேட் டாக்டர். பட் ஆனால் அவரோட இடத்த அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவார். அதனால் அவர் வந்து ரதியை பர்சனலாக எனிமியாக பார்ப்பார். அவருக்கு ஸோ அது ஒரு கிரே ஷேடு தான். நான் இது பண்ணி நான் இப்போ நான் இப்படி பண்ண போகிறேன், ஸோ இதை மாதிரி பண்ணி ஒரு பேஷண்ட்டோட உயிரை இது பண்ணி அப்படின்ற மாதிரி இருக்காது. பட் தென் ஹீ கேன் லெட் தட் ஹேப்பன் டு என் எக்ஸ்டென்ட் ஸோ தட் அது வந்து அவர் வந்து அது அவரை மேலே காட்டும் அப்படின்றக்காக. ஸோ அவரோட கேரக்டரோட அந்த இது வந்து ஸ்டார்டிங் கரெக்டாக அந்த எண்டிங்கும் வந்து அவர் மாட்டிப்பார், அவர் முடிச்சுட்டு அமுச்சிடுவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு கேரக்டராக இருந்தது பிரீத்தமோடது. ஓகே. அண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்ததுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது என்னன்னா, அந்த ஆர்கன் தெஃப்ட்டில் அவர் மாற்றுறதா இருக்கட்டும். அப்புறம் ரீனா வந்து இந்த டக்குன்னு நான் மயங்க போட்டு விட்டாங்க, ஹார்ட் பீட் சீசன் 3ன்னு போடுறீங்க, எங்களுக்கு இன்னும் படபடன்னு இருக்கே அப்படின்றாங்க. அப்புறம் மொத்தத்தையுமே வந்து அர்ஜுன் வந்து ரீனாவோட இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு இடத்துல வச்சிருவாரு. அந்த ஹாஸ்பிட்டலுமே கைமாற போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டல் விட்டு வேற எங்கேயும் இன்டர்ன் பண்ண போறீங்க? அதுதான் சஸ்பென்ஸ். அதுதான் சஸ்பென்ஸா? அதுதான் சொல்கிறேன். அது நான் வந்து எங்களுக்கே சஸ்பென்ஸ் தாங்க, எங்களுக்கே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதே வந்து அது அடுத்த லெவல் போற மாதிரி இல்லை. இந்த ஆர்கன் தெஃப்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அந்த வேற ஒரு சைடு. இப்போ பாசிபிளி அதுக்குள்ள அந்த ஒரு என்விரான்மெண்ட்குள்ள என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ எல்லாமே கொண்டு வராங்க. எனக்கு பர்சனலாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க ஒரு போர்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த 3 பொண்ணுங்க அவங்க வந்து இறந்து போவாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரியான ஒரு போர்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா டெக்னிக்கலாகவும் கரெக்டாக இருந்தது. அந்த த்ரில்லரும் இருந்தது, ஒரு இதுவும் இருந்தது. ஸோ அந்த ஜான்ரா ஒரு த்ரில்லர் உள்ளே வந்தது. அதுக்குள்ளே ஒரு ட்ராமா லவ்லாம் தாண்டி அந்த ஒரு 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த த்ரில்லர் அந்த மாதிரி போகுது. ஸோ அப்படி போகும்போது ஒரு விஷயத்தை உள்ள அந்த ஜான்ரா உள்ளே இன்வென்ட் பண்ணலாம். இது ஒரு ஓப்பன் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் தான் அது. இங்கே நம்ம எதை வேணால் கொண்டு வரலாம். காமெடியாக ஒரு விஷயம் கொண்டு வரலாம், இதை ஒன்று கொண்டு வரலாம். அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு இந்த ஆர்கன் தெஃப்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது ஒரு க்ளோஸ் டு த்ரில்லரான ஒரு விஷயம் தானே. என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி அதான் இட்ஸ் அன் ஓப்பன் அண்ட் ரொம்ப ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. நம்ம எதை வேணால் இங்கே வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். அப்படி ஒரு ஸ்பேஸ் தான் அது. ஓகே. விஜய் அவரை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்களே, அவர் வந்து கண்ணாடி நடிக்கிறாரு, அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அவருக்கு நல்ல ஒரு இது லாங் டியூவான ஒரு அப்ரிசியேஷன் தான் நினைக்கிறேன். அவர் இஸ் எ வெரி அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக கூட எனக்கு வந்து அவர் ஆக்டராக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் எ வெரி கிரேஸ்ஃபுல் ஆக்டர். ஸோ அது வந்து அந்த 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 கிரேஸ்ஃபுல்னஸ்க்கு கரெக்டான ஒரு ஸ்கோப்பாக வந்து விஜய் கேரக்டர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், கார்த்திக் சருக்கு. ஸோ அவருக்கு அதான் இட்ஸ் வெரி லாங் டியூ. ஐ எம் ஹாப்பி இஸ் கெட்டிங் த ரைட் ரெகக்னிஷன் ஹி டிசர்வ்ஸ். ஓகே. அண்ட் இந்த வந்து விஷயம் பேசும்போது ரீசெண்டாக உங்களோட ஹவுஸ் மேட்ச் படமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் எவ்வளோ நம்ம வந்து நிறைய டேர்ம்ஸ் பேசுகிறோமோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் மீன் சீனியர் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, ஜூனியர் சப்போர்ட் பண்ணி. அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லாமே உண்மையாக நல்லா அது ஆக்சுவலாக லா இருந்தது. அதில் அவர் மைண்ட் வாஷ்மாக தான் இருக்கும், இன்னும் இவன் பேசுறது எல்லாம் உண்மையாக இருக்கு அப்படின்னு. ஆமாம், அது ஆக்சுவலாக 2 லா இருந்தது. அதில் அது இப்போ 1 தான் போட்டிருந்தாங்க. இன்னொன்றும் அது நான் உட்காந்து மனப்பாடம் நம்ம 12th இந்த காஸ்லாலாம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு போகல. அந்த மாதிரி உட்காந்து எழுதிலாம் நான் மனப்பாடம் பண்ணேன். ஏன்னா அது ப்ரொடியூசரும் சம்வேர் அவர் வந்து இந்த சயின்ஸ் டெக்னிக்கல் அந்த இதெல்லாம் ரிலேட்டடான ஆள் தான். ஸோ அவர் வந்து அதில் ரொம்ப அதுவும் சொன்னார், சார் காட்டும் போது கரெக்டாக இருக்கணும் சார், இந்த மாதிரி விஷயம்லாம் இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதனால் அவரே வந்து சொந்தமாக இந்த ஆர்தர் ஷான்ஃபிளேயோட இந்த லாவாக வந்து அவர் அமுச்சு விட்டார் பர்சனலாக. அதனால் அதெல்லாம் கரெக்டாக படித்து ஒரு லைன் பை லைன் படித்து வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் தான் போனோம். நாங்கள் போனோம் ஒரு 5-6 டேக் போனோம். ஏன்னா அந்த இது வரணும், அது வந்து ஒரு ஸ்கூல் பையன் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்ட். ஆமாம், அது ஒருத்தர் வந்து உள்ள இருந்து இது எல்லாமே உள்ள அவனுக்கு மண்டையில் வந்து பல வருஷமா இருக்குங்கிற மாதிரி ஆள். அவன் லெவல் இங்கே கிடையவே கிடையாது. அதுக்கான பேக் ஸ்டோரியே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான் தீனா சொல்லுவார், நம்ம இங்கே இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஏன்னா அவர் அங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. பட் வேறு வழி இல்லை, அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம்னால இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. பட் இ நோஸ் எவ்ரி திங். ஒரு டெசரக்ட் மல்டிபிள் டைமென்ஷன் பற்றி பேசுகிற அளவுக்கான அறிவாளியான ஆள் ஒரு ஆஃபீஸில் இந்த மாதிரி இதில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இருக்க அந்த ஒரு இடம் தான் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் நம்ம வரோம். அதனால் வந்து இதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணணுன்றக்காக நாங்கள் ஒரு 5-6 டேக் திருப்பி போய் அது வந்து அந்த ஃப்ளோவில் அடிக்கிற வரைக்கும் நாங்கள் பண்ணோம். ஓகே. வாட் நெக்ஸ்ட் இன் அப்துல்ஸ் லைஃப் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் இப்போ 3 படம் ஷூட் போயிட்டுருக்கு. அதை சொன்னல ஒரு ப்ரைம் இதுவும் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து என்டிஏ சைன் பண்ணல, இதை பற்றியும் பேச முடியாது. பட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்துருக்கு.
நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸும் மாவுமே இருக்குது எல்லாமே. ஸோ அது அந்த அந்த இது தெரியுது நம்மளை இதுக்கு கூப்பிடும் போதே வந்து ஒரு சின்ன கேரக்டர் கூப்பிட்டாலும் சரி, பெரிய கேரக்டர் கூப்பிட்டாலும் சரி, அதுக்கு ஒரு யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்குது, இதை பண்ணணும், இதை புல் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட தான் நம்மளை கூப்பிட்றாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையுமே நடந்தது. இப்போ அதுக்கு நடந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட் போயிருந்தேன், அதுக்கு பயங்கரமான அப்ரிசியேஷன், பெரிய 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 ஆர்டிஸ்ட்லாம் அவங்க கை கொடுத்ததுலாம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் நடந்தது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அஃபர்மேஷனோட ஒரு ஓகே சரியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் ஹாப்பி. நான் எனக்கு லாஸ்ட் இயரில் நான் நடித்த படங்கள், இப்போ ரிலீஸ் ஆக போகிற படங்களாக இருக்கட்டும், ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும், இப்போது ரீசெண்டாக இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் எனக்குமே இந்த செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் குவார்ட்டர் வந்து ஒரு மாதிரி லைஃப் சேஞ்சிங் குவார்ட்டராக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாகவோ ஏதோ ஒன்று நடக்கும், இல்லை எதுவுமே நடக்காமல் போகும். பட் அது நம்மளுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு குவார்ட்டர் தான். ஸோ அப்படி நான் இப்போ போயிட்டு வந்த ஷூட்லாம் வந்து இதுவாக தான் இருந்தது. இப்போ நான் அப்படி படம் பண்ணப்போ இப்போ தாடி வந்து இதுக்கு மேலே வந்து அந்த ஒரு சீன் வந்திருக்கும். பட் ஐ ஹேட் டு டேக் இட் ஃபார் அதர் மூவி. ஸோ எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையே. சேஞ்ச் பண்ணுறதுல எனக்கு லுக்கு எனக்கும் ஒரு இடத்துல வந்து வேரியேஷன் கிடக்காம நடிக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்தது. எனக்கு லாஸ்ட் எல்லாத்துலேயுமே அந்த தாடி கண்ணாடிங்கிறது வந்து அந்த கேரக்டருக்கு உட்காந்துருச்சு. அதுக்கு மேலே ஏன்னா அது எடுக்க வேணான்ற மாதிரி நான் ராஜவேல் சார்ட்டே கேட்டேன், சார் வேறு ஏதாவது பண்ணவா? இல்லை எனக்கு அது அந்த அப்துல் தான் வேணும், அந்த தாடி கண்ணாடி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்பெசிஃபிக்காக இருந்தார். அது மாதிரி எனக்கு நான் அப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே ஹார்ட் பீட்லேயும் அதே கேரக்டர்லாம் சரி ஓகே வேறு வழியில் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் ஹார்ட் பீட் டீமில் டிஸ்கஸ் பண்ணி அப்துல் சார்கிட்ட சொல்லி, இவங்கள்ட்ட சொல்லி, அவங்கள்ட்ட சொல்லி சார் இந்த மாதிரி பண்ணோம். சரி அப்புறம் தீபக் சார்கிட்ட சொல்லி அப்புறம் சரி ஓகே லவ்வும் செட் ஆகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி பண்ணலாம் கேட்டேன், சார் அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாமா சார்? ஓகே பண்ணிக்கோங்க, வேறு என்ன பண்ணுறது, ஆடியன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்களோன்றதான் எனக்கு ஒரே ஒரு பயம். நான் ஃபுல்லாக தாடியோட கமலை பார்த்துட்டு டக்குன்னு இல்லாமல் பார்க்க. ஓகே, அந்த குட்டி குட்டி சேஞ்சஸுமே அது வந்து ஆமாம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், இது ஆகிடும்ல. லக்கிலி கரெக்டாக அந்த ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. ஒரு சீன் நம்ம போயிட்டு இப்போ நான் ராம்நாட்டில் வேறு ஒரு படத்தில் இருக்கேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் கண்டிப்பாக எடுத்தாகணும், இது வந்து பீரியட் மூவி, இது நீங்கள் அந்த பென்சில் மிஸ் எல்லாம் வச்சு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் போய் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண அப்புறம் லக்கிலி அந்த இது முடிஞ்சிருச்சு. ப்ரொப்போசல் சீனு, இந்த சீனு எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்ட அப்புறமா லவ் செட் ஆகிற அந்த போர்ஷன் வந்துட்டனால அப்புறம் கரெக்டாக அபி மட்டும் அந்த இடத்துல கேட்டேன், சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி தீபக் சார்ட்ட கேட்டேன். தீபக் சாரும் சொன்னார், ஓகே பண்ணாங்க. அப்துல் சாரும் ஓகே பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதான் லவ் செட் ஆயிடுச்சு. இல்லை லவ் இல்லாத வரைக்கும் தாடியோட சுற்றிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு டைலாக்லாம் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. டைலாக்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. அப்படியே இது பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டோம். பட் அதுக்கு பெரிய பாடாயிடுச்சு. ஷூட்டு வந்து நான் பாருங்கள் ஒரு நாள் வந்து ஊட்டிக்கு போகணும். 14 இங்கே, 15 அங்கே, திரும்பி 16 இங்கே ட்ராவலிங்லேயே இருக்கும் போல சுற்றி அப்படி தான். கோயம்புத்தூரில் ஷூட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த செட்டிலேருந்து டேரெக்டாக கார் எடுத்துகிட்டு பிஜே ஸ்டுடியோவில் ஷூட்டு, அங்கேயே இருக்கிற ரூமில் குளிச்சு முடிச்சுட்டு திரும்பி அங்கேருந்தே ஊட்டிக்கு திரும்பி வரும்போது செம்ம மழைனா எதுவுமே தெரியல. ஐயோ நம்மளுக்கு என்னடா டைட்டில் கார்டில் படம் இப்போ பேர் இப்போ படம் போட்டு மாலை போட்டு வரலான்ற அளவுக்கு பயந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 மணிக்கு வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படியே ஷூட். இப்படி தான் எனக்கு ஒரு இதுவே போச்சு என்னோட இதுவே. ஆமாம் ஸ்கெடியூலே. ஏன்னா நம்ம அந்த பக்கமும் ஆக்டிவாக இருக்கும், நம்ம இங்கேயும் நம்ம நல்லா போயிட்டுருக்கு, நம்ம இது ரெண்டுத்தையுமே விட முடியாது. ஸோ அந்த வேறு வழி இல்லை. ஆனால் பட் நம்மளுக்கு இதுக்கு தானே ஏங்கி இருக்கோம் நம்ம இந்த ஃபேஸ்க்கு தான் நம்ம எக்ஸாக்ட்லி நம்ம இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறது கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கோம். அது நம்ம வாழ்க்கையில் நடக்குது, அதனால டயர்ட் ஆகிறோங்கிறதே ஒரு இதுதான். வெட்டியாக வெறுப்பாகி டயர்ட் ஆகிறதுக்கு வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டு போயிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஐம் ஹாப்பி, ஐம் கிளாட் அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்கிறது சந்தோஷம் தான் எனக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள் ப்ரோ. அண்ட் இதே மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 11/11 மெகா ஹோம் ஃபெஸ்ட் நவம்பர் 11 to 21 சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.